பண்டைய பெண்கள் தங்கள் அழகுப் பொடியை முற்றிலும் இயற்கையான மற்றும் கையால் தயாரிக்கப்பட்டது செய்தார்கள் என்பது உங்களுக்குத் தெரியுமா? முதலில் அவர்கள் புதிய வெண்டைக்காயை நன்றாக பட்டுப்போன்ற பொடியாக அரைப்பார்கள். பின்னர் அவர்கள் சருமத்தைப் பிரகாசமாக்கப் பயன்படுத்தப்படும் மணம் கொண்ட வேரான பைஷியின் 3 பகுதிகளையும் அவற்றின் இயற்கையான சுத்திகரிப்பு சக்திக்குப் பெயர் பெற்ற சோப்புப் பொடியின் ஒரு சிறிய பகுதியையும் கலந்து கொடுப்பார்கள். அதை மென்மையாக சலித்த பிறகு அவர்கள் உலர்ந்த பீச் பூக்களை, ஆம், உண்மையான பூக்களை எடுத்து அடர்த்தியான ஒட்டும் பேஸ்டாக அரைப்பார்கள். அந்த பேஸ்ட் பொடியில் கலக்கப்பட்டு அதை ஒரு தடிமனான மண் போன்ற மலர் மாவாக மாற்றும். இப்போது இங்கே குளிர்ச்சியான பகுதி. அவர்கள் அவசரப்பட மாட்டார்கள். இந்த கலவை பரவி அரை மாதம் காற்றில் உலரவிடப்படும். வெயில் இல்லாமல் நிழல் மற்றும் புதிய காற்று மட்டுமே. முழுமையாக காய்ந்ததும் அது மீண்டும் மென்மையான மணம் கொண்ட பொடியாக மாறும். இறுதியாக இது சேமிப்பிற்காக ஒரு களிமண் ஜாடியில் மூடப்பட்டு வாசனை மற்றும் பொருட்கள் காலப்போக்கில் முழுமையாக கலக்க அனுமதிக்கும். இது வெறும் ஒப்பனை அல்ல, இது தோல் பராமரிப்பு, வாசனை திரவியம் மற்றும் பாரம்பரியம் அனைத்தும் ஒன்றாக உருட்டப்பட்டது. இன்று இது போன்ற ஒன்றை முயற்சிப்பீர்களா?